ஓம் சாந்தி. மனன புரட்சி என்ற தலைப்பில் 21 நாளுக்காக பட்டி நடந்துட்டுருக்கு. பட்டியில் இன்னைக்கு 3வது நாள். இன்னைக்கு நாம் அவ்யக்த முரளியினுடைய ஆராய்ச்சி செய்யலாம். வழக்கம் போல் இன்னைக்கு இந்த முரளியிலிருந்து 7 முக்கியமான வார்த்தைகளை எடுத்துட்டு அதனுடைய ஆழமான அர்த்தத்தை பார்க்கலாம். இன்றைய முரளியோட டேட்டு 20/2/2013. இந்த முரளியில் பாபா சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எல்லா பொக்கிஷங்களாலும் நிறைஞ்ச குழந்தைகளை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறாங்க. கவனிங்க, பாபா ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து மட்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லலை. அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைந்த குழந்தைகளை பார்த்து தான் பாபா மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்படின்னா நம்ம கிட்ட என்னென்ன பொக்கிஷம் இருக்கு? இந்த முரளியில பாபா முக்கியமா 4 பொக்கிஷங்களை பத்தி சொல்றாங்க. முதல் பொக்கிஷம் ஞானத்தின் பொக்கிஷம், 2வது பொக்கிஷம் யோகத்தின் பொக்கிஷம், 3வது பொக்கிஷம் தாரணையின் பொக்கிஷம், 4வது சங்கமயுக நேரத்தினுடைய பொக்கிஷம். ஞானத்தின் பொக்கிஷத்தினால என்ன நடக்குது? ஆத்மாக்கள் பந்தனத்திலிருந்து துக்கத்திலிருந்து விடுபடுது, தங்களை நிறைவாக்குது, மற்ற ஆத்மாக்களையும் நிறைவாக்குது. யோகத்தின் பொக்கிஷத்தினால எல்லா சக்திகளும் கிடைக்குது. தாரணையின் பொக்கிஷத்தினால எல்லா குணமும் கிடைக்குது. சங்கமயுக நேரத்தை பத்தி பாபா என்ன சொல்றாங்க? சங்கமயுக நேரம் கூட ஒரு பொக்கிஷம் அப்படின்றாரு. ஏன்னா இந்த சங்கமயுக நேரத்துல நமக்கு நேரடியா பாபா கிடைச்சிருக்காங்க, குடும்பம் கிடைச்சிருக்கு. பாபாட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? 21 பிறவிகளுக்கான வரம் கிடைக்குது. குடும்பத்துக்கிட்ட இருந்து என்ன கிடைக்குது? துவா, அதாவது ஆசீர்வாதம் கிடைக்குது, சிறப்புகள் கிடைக்குது, ஈஸ்வரிய அன்பு கிடைக்குது. ஆனா அந்த அன்பு எப்படி இருக்கணும்? பற்றுதலான அன்பா இல்லாம, அதாவது தனித்தும் அன்பானதுமாக, அதாவது விலகியும் அன்பாவும் இருக்கணும். அன்பு இருக்கணும், ஆனா பற்றுதல் இருக்கக்கூடாது. இப்போ பாபா அந்த நாள்ல இருந்து ஒரு அனுபவத்தை நினைவுபடுத்துறாங்க. 2013 டென்ட் போட்டு தரையில படுக்க விரிச்சு தலையணை வச்சு தூங்குவாங்க. அப்போ பாபா 2 வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அர்ஷ் மற்றும் பஷ். அதாவது எங்க அன்பு இருக்கோ அங்க தரையில படுத்திருந்தா கூட அவங்க மகிழ்ச்சியினுடைய உச்சத்துல இருப்பாங்க. அப்படின்னா வெளிப்புற வசதிகள் மகிழ்ச்சியை கொடுக்கல, உண்மையான அன்பும் ஆன்மீக உறவும் தான், உள்ளத்தின் நிறைவும் தான் மகிழ்ச்சியை கொடுக்குது. அதுக்கப்புறம் பாபாவை தீவிர புருஷார்த்திகளை பத்தி சொல்றாங்க. யார தீவிர புருஷார்த்தின்னு சொல்லலாம்? 4 பாடத்திலையும் முழு தேர்ச்சி பெற்றவர்கள், 4 பாடத்திலையும் தங்களுடைய புருஷார்த்தத்துல திருப்தியா இருக்கிறவங்க, அவங்க தான் தீவிர புருஷார்த்தி. இந்த முரளியில பாபா நமக்கு ஒரு உயர்ந்த இலக்க சொல்றாங்க. எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க, மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்க. ஏன்னா நம்ம மகிழ்ச்சியை பகிர்றப்போ மகிழ்ச்சி குறையாது, அதிகரிக்கும். கர்மயோகத்தை பத்தியும் பாபா விளக்கமா சொல்றாங்க. எப்பவுமே தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு கர்மம் பண்ணணும், தந்தையின் நினைவுல கர்மம் பண்ணணும், நான் பரமாத்மாவோட செல்ல ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கர்மம் பண்ணணும். இப்போ நான் 7 வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். முதல் வார்த்தை பொக்கிஷம். முரளியில பாபா சொன்ன 4 பொக்கிஷங்கள் என்ன? ஞானம், யோகம், தாரணை, சங்கமயுக நேரம். பொக்கிஷம் அப்படின்னுடைய அர்த்தம் என்ன? சொத்து. எந்த பொருளால நம்மளுடைய வாழ்க்கை வளமா இருக்கோ அதுதான் பொக்கிஷம். ஆத்மாவை ஆன்மீக கோணத்துல பார்த்தோம்னா ஆத்மா கூட வளமிக்கதும் சக்தி வாய்ந்ததுமா இருக்கு, அதையும் ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். வார்த்தை அர்த்தத்துல செல்வம் ஒரு பொக்கிஷம், சொத்து ஒரு பொக்கிஷம், நிலம் ஒரு பொக்கிஷம். ஆனா ஆன்மீகத்துல ஞானம் ஒரு பொக்கிஷம், யோகம் ஒரு பொக்கிஷம், பவித்திரம் ஒரு பொக்கிஷம், எல்லா குணமுமே பொக்கிஷம். ஆசீர்வாதம் கூட ஒரு பொக்கிஷம், புண்ணிய கர்மம் இதெல்லாமே ஒரு பொக்கிஷம். பொக்கிஷத்தினுடைய பாவார்த்தம் என்ன? இப்போ பொக்கிஷம் அப்படின்னா ஆத்மாவினுடைய உள்ள இருக்கக்கூடிய வளம், அதை யாராலும் பறிக்க முடியாது. காலப்போக்கில் அது குறையாது, மாறாக அது அதிகமாயிட்டே போகும். வாழ்க்கையில வளர செய்பவையே பொக்கிஷம். வாக்கியார்த்தம்னா என்ன? எந்த ஆத்மா தந்தையின் பொக்கிஷத்தை தனக்குள்ள தாரணை பண்ணி மற்றவங்களையும் தாரணை செய்ய வைக்கிறாங்களோ அந்த ஆத்மாவுக்கு ஒருபோதும் பொக்கிஷத்துல குறை வராது, மாறாக அந்த பொக்கிஷங்கள் அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? எல்லாரும் உங்க டைரி பேனா எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட 30 செகண்ட்ஸ் இருக்கு. இந்த 30 செகண்ட்ஸ்ல உங்ககிட்ட என்னென்ன ஆன்மீக பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு நிறுத்தாம எழுதுங்க. ஞானம், அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, பவித்திரம், சகிப்புத்தன்மை, ஆசீர்வாதம், சேவை, யோகம், இப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை எழுதுங்க. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எல்லாரும் எழுதுறத ஸ்டாப் பண்ணலாம். யாருக்கிட்ட எத்தனை பொக்கிஷம் இருக்கு? 10 இருக்கா, 12 இருக்கா, 14 இருக்கா? அதிகமா எழுதுனவங்களுக்கு கை தட்டலாம்.
ஆனா நினைவுல வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை என்றதை விட அவற்றை வாழ்க்கையில பயன்படுத்துறது முக்கியம். இப்போ அடுத்த வார்த்தை முகம். முரளியில பாபா முகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றாங்க. எப்பவுமே உங்க முகத்துல சக்தியும் மகிழ்ச்சியும் தெரிஞ்சுட்டே இருக்கணும். நம்ம முகத்தின் மூலமா சேவை நடக்குது. எப்படி நாம மகிழ்ச்சியா இருந்தா துக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நம்மளை பார்த்து கொஞ்ச நேரமாவது மகிழ்ச்சியை ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னா முகம் அதனுடைய அர்த்தம் என்ன? முகம் அப்படின்றது உடலின் ஒரு அங்கம். ஆனா ஆன்மீக அர்த்தத்துல முகம் அப்படின்றது ஆத்மாவோட நிலை, சம்ஸ்காரம் மற்றும் உள்முகத்தன்மையினுடைய கண்ணாடி. முகம் என்றது நம்ம ஆத்மா மற்றும் மனதினுடைய கண்ணாடி, நம்மளுடைய உள் ஆளுமையின் பிரதிபலிப்பு, குணநலன்களின் கண்ணாடி, நிலையின் கண்ணாடி. முகத்துல என்னென்ன தெரியும்? மகிழ்ச்சி தெரியும், அமைதி தெரியும், சக்தி தெரியும், மலர்ந்த பூவை மாதிரி இருக்கணும், அன்பு தெரியும், ஆன்மீக அன்பு தெரியும், இனிமை தெரியும், தெய்வீக தன்மை தெரியும், திருப்தி தெரியும், ஆன்மீக போதை தெரியும், அலௌகீக தன்மை தெரியும். ஆனால் கோபமும் முகத்தில் தெரியும், கவலையும் தெரியும், மன அழுத்தமும் தெரியும். நைட்டில் தூங்கலைனான்றது கூட, தூங்கலை அப்படின்னா கூட கண்ணில் தெரிஞ்சிடும். அதனால நம்ம முகம் எப்போவுமே எப்படி இருக்கணும்? மலர்ந்த பூ மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாருங்க. முதல்ல என்ன தெரியுது? கண்கள், மூக்கு, புருவ மத்தி தெரியுது, புன்னகையும் தெரியுது. இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான புன்னகை பண்ணுங்க. யாருடைய பல்லு வெளியே தெரியுதோ, யாருடைய பற்கள் உள்ள இருக்குதோ, எப்படி இருந்தாலும் எல்லோரும் சிரிங்க. ஏன் சிரிக்கிறோம்? நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறோம். நாம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறப்போ மற்ற ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியின் அனுபவம் கிடைக்குது. அதனால எல்லாரும் சிரிங்க. உங்க முகம் மலர மாதிரி புத்துணர்ச்சியோட இருக்கணும். நம்ம முகம் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும், மலர்ந்த பூ மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்த வார்த்தை இலக்கு. இலக்குனா என்ன? எய்ம், டார்கெட், கோல், ஃபோக்கஸ், டெஸ்டினேஷன். இப்போ இந்த முரளியில பாபா சொன்ன இலக்கு என்ன? எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான இலக்கை வச்சிருக்கணும். மகிழ்ச்சியை பகிரும் இலக்கையும் வச்சிருக்கணும். ஏன்னா நாம மகிழ்ச்சியை ஷேர் பண்றப்போ மகிழ்ச்சி அதிகமாகுது. பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த இலக்கு பாபாக்கு சமமாறது, தேவி தேவதை ஆறது, ஃபரிஸ்தா ஆறது, யோகி ஆறது, கர்மாதீத் ஆறது, விதேகி ஆறது, முழுமையான நிர்வீகாரி ஆகிறது, அசரீரி ஆறது, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆறது. அப்படின்னா இலக்குனா என்ன? தந்தைக்கு தகுதியான குழந்தை ஆகிறது. இலக்கு அப்படின்றது வாழ்க்கையினுடைய உயர்ந்த நோக்கம். அதை அடையிறதுக்கு ஆத்மா உறுதியான சங்கல்பத்தோட புருஷார்த்தத்தோட முயற்சி பண்ணுது. எப்படிப்பட்ட இலக்கு? அப்படிப்பட்ட லட்சணம் இருக்கணும். நம்ம உயர்ந்த இலக்கை வச்சிருந்தா உறுதி, நிச்சயம், நேர்மை இதெல்லாம் இருக்கும். வீணான நேரம் செல்லாது. ஒருமுகப்படுத்தல் இருக்கும். இலக்கின் மீது அர்ப்பணிப்பு இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்கும், ஆளும் சக்தி இருக்கும், வெற்றி ஈஸியாக இருக்கும். வாக்கியார்த்தம் என்ன? என்னுடைய இலக்கு தந்தைக்கு சமமாக முழுமையானவரா ஆறது அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் வார்த்தையும் கர்மமும் அந்த இலக்கை நோக்கி இருக்கணும். அதே இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கணும். சரி, இப்போ இதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். நம்மளுடைய இலக்கு என்ன? ஒரு தெய்வீக குணத்தை அடையிறது. எக்ஸாம்பிளுக்கு அமைதி. அமைதி அடையிறதுக்கு முன்னாடி என்னென்ன நிலைகள் இருக்கும்? கோபம், சஞ்சலத்தன்மை, அமைதியின்மை, மன அழுத்தம். இப்போ நாம உயர்ந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சி பண்ணா இந்த இலக்கிற்கு நெருக்கமாக நம்ம வந்துடலாம். இப்போ அடுத்த வார்த்தை பர்ஸ். அதாவது பர்ஸ் அப்படின்னா தரைன்னு சொல்லுவாங்க. பூமி, கிரவுண்ட், ஃப்ளோர், நிலம், பூமியின் மேற்பரப்பு. இப்போ முரளியில் பாபா என்ன சொல்கிறாங்க? எங்கே அன்பு இருக்குதோ அங்கே தரையில் இருந்தாலும் வானளவு மகிழ்ச்சியில் வாழ்வாங்களாம். இப்போ முரளியின் படி தரை அப்படின்னா தேகபானம், ஹர்ஷ், ஆகாயம். இப்போ உயர்ந்த நிலை. பர்ஷ் அப்படின்னா பூமி, நிலம். தரையில் அமர்றவங்க என்ன குணம் இருக்கலாம்? என்ன குணம் இருக்குன்னு பாபா சொல்றாங்க? பணிவு, சகிப்புத்தன்மை, நிலைத்தன்மை, எல்லாரும் தாங்கக்கூடிய சக்தி. பர்ஷ் நிலையில என்ன இருக்கலாம்? தேகபானம், அகங்காரம், சூழ்நிலைகள்ல திருப்தி இல்லாம இருக்கிறது, இப்போ சூழ்நிலைக்கு அடிமையா இருக்கிறது. ஹர்ஷ் அப்படின்னா உயர்ந்த நிலை, ஃபரிஸ்தா நிலை, தேகத்துக்கு அப்பாற்பட்ட நிலை. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். எல்லாரும் தரைய பாருங்க. விரும்புனா உங்க கால்களை தரையில தொடுங்க. 30 வினாடிகள் சிந்தனை பண்ணுங்க. இந்த தரை உங்ககிட்ட பேசுனா அது என்ன சொல்லும்? தரை இப்படி சொல்லலாம்: என் மீது நடந்து செல்லும் உயிர்களே, கொஞ்சம் மெதுவா நடங்க, என் மேல ரொம்ப சுமையா இருக்கு. இப்போ இதுக்கு மேல உயர்ந்து வாங்க, இதுக்கு மேல உயர்ந்து வாங்க, அன்பான திருஷ்டி கொடுத்து என்ன புனிதமாக்குங்க. தரை இன்னும் என்ன சொல்லும்? உங்களுக்கும் எனக்கும் பிறவியா ரொம்ப ஆழமான தொடர்பு இருக்கு, என்னுடனான நட்பை நிலைநிறுத்துங்க.
அந்த நட்பை பாதுகாத்துக்கோங்க, என்ன தவறா பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லும். வேற தரை என்ன சொல்லுது? என்னுடைய ஈர்ப்புக்கு அப்பாற்பட்டு இருங்க, ஒரு நாள் நீங்க என்னோடனே கலந்துருவீங்க. இப்போ என்கிட்ட நிறைய குணங்களும் சக்திகளும் இருக்கு, அதை ஏத்துக்கோங்க. தரையில என்ன குணம் இருக்கு? சகிப்புத்தன்மை, சகித்து கொள்ளும் தன்மை, ஈர்ப்பு சக்தி, பாதுகாப்பு, வளர்ப்பு, நிலைத்தன்மை, எல்லாரையும் தாங்கக்கூடிய சக்தி, பணிவு, சமத்துவம். தரை நம்ம கிட்ட சொல்லுது, என்ன போல சகிப்புத்தன்மையோட இருங்க, எல்லாரையும் தாங்கும் சக்தியை தாரணை பண்ணுங்க, நிலைத்தன்மையை தாரணை பண்ணுங்க, கொடுப்பவரா இருங்க, என்னுடைய உபகாரத்தை மறந்துடாதீங்க. மேலும் தரை சொல்லுது, எல்லாரும் சமமா பாருங்க, ஒரே பார்வையில பாருங்க, சம பாவனையோட பாருங்க. இன்றைய இந்த முரளியோட ஆராய்ச்சியில பொக்கிஷம், முகம், இலக்கு, தரை இந்த வார்த்தையினால நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? தந்தையினுடைய பொக்கிஷங்களை தனக்குள்ள தாரணா பண்ணணும், நம்ம முகத்தின் மூலம் மகிழ்ச்சியை பகிரணும், உயர்ந்த இலக்கை வைத்து தொடர்ந்து புருஷார்த்தம் பண்ணணும். தரையை போல பணிவு, சகிப்புத்தன்மை, நிலைத்தன்மை, சமத்துவம் இந்த குணங்களை தாரணை பண்ணணும். எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும், மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை ஷேர் பண்ணணும். தந்தையின் பொக்கிஷங்களால் நிறைந்தவரா இருக்கணும். தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய உயர்ந்த நோக்கு, இலக்கை நோக்கி நாம தொடர்ந்து முன்னேறணும். ஓகே, அடுத்தது 5வது வார்த்தை ஹர்ஷ். ஹர்ஷ் அப்படின்னா ஆகாயம், வானம், உயர்ந்த இடம், உயர்ந்த நிலை, மேலான உணர்வு நிலை. முரளியில பாபா 2 வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க, ஹர்ஷ் மற்றும் பர்ஷ். இப்போ பர்ஷ் அப்படின்னா தலைன்னு பார்த்தோம், பர்ஷ் அப்படின்னா தரை. இப்போ ஹர்ஷ் அப்படின்னா ஆகாயம். இப்போ சூழ்நிலைக்கு அடிமையாக இருக்கிறது தரை. ஆனால் ஹர்ஷ் அப்படின்னா உயர்ந்த நிலை, தேக உணர்வுக்கு அப்பாற்பட்ட நிலை, ஃபரிஸ்தா நிலை, அசரீரி நிலை, உயரும் நிலை. அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கோம், ஆனா உடலின் உணர்வுல இருக்கக்கூடாது. நம்ம உலகத்துல இருக்கோம், ஆனா உலகத்தின் ஈர்ப்புல இருக்கக்கூடாது. நாம கர்மம் செய்யறோம், ஆனா கர்மத்தின் பந்தனத்துல இருக்கக்கூடாது. இதுதான் ஹர்ஷ நிலை. ஹர்ஷ நிலை அப்படின்னா உயரமா பறக்கிறது மட்டும் இல்லைங்க, உள்ளத்தால உயர்வா இருக்கிறது, சங்கல்பத்தால உயர்வா இருக்கிறது, பார்வையில உயர்வா இருக்கிறது, வார்த்தையில உயர்வா இருக்கிறது, கர்மத்துல உயர்வா இருக்கிறது. சூழ்நிலைகள் கீழே இருந்தாலும் நம்மளோட ஸ்டேஜ் மேல இருக்கணும். சூழ்நிலைகள் நம்மளை கீழே விழ வைக்க முயற்சி பண்ணும், ஆனா நம்ம புத்தி தந்தையோட இணைஞ்சிருக்கணும். அதுதான் ஹர்ஷ் நிலை. யாராவது நம்மளை பத்தி தவறா பேசினாலும் நம்ம கீழே இறங்கக்கூடாது. யாராவது நம்மளை மதிக்கலனாலும் நம்மளோட நிலை கீழே வரக்கூடாது. சூழ்நிலைகள் கடினமா இருந்தாலும் நம்மளுடைய மகிழ்ச்சி குறையக்கூடாது. ஏன்னா நாம எங்க வாழக்கூடியவங்க? தரையில வாழக்கூடியவங்க இல்ல, ஆகாயத்துல வாழக்கூடியவங்க. நம்ம ஃபரிஸ்தா, நம்ம ஒளியின் குழந்தை, நம்ம பரமாத்மாவோட செல்ல ஆத்மா. ஹர்ஷ ஆகாயம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? எப்போவுமே உயர்ந்த நினைவு, உயர்ந்த நிலையில இருக்கிறது. உடல் கீழே இருக்கலாம், ஆனா புத்தி மேல இருக்கணும். கால் தரையில இருக்கலாம், ஆனா மனசு பாபாட்ட இருக்கணும். கைகள் கர்மம் செய்யலாம், ஆனா புத்தி யோகத்துல இருக்கணும். இதுதான் கர்மயோக வாழ்க்கை. இப்ப ஆகாய நிலையினுடைய குணார்த்தம் என்ன? உயர்ந்த எண்ணம், உயர்ந்த பார்வை, உயர்ந்த உள்ளுணர்வு, உயர்ந்த வார்த்தை, உயர்ந்த கர்மம், அஸ்ரீரி நிலை, ஃபரிஸ்தா நிலை, லேசான நிலை, மகிழ்ச்சியான நிலை, சக்தி வாய்ந்த நிலை, சூழ்நிலையால பாதிக்கப்படாத நிலை. இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, எல்லாரும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சில வினாடிகள் கண்ணை மூடுங்க. நான் ஒரு ஒளிப்புள்ளி ஆத்மா, நான் இந்த உடல் கிடையாது, நான் லேசானவன், நான் தூய்மையானவன், என் புத்தி மேலே பரமாத்ம தந்தையுடன் இணைந்திருக்கிறது, நான் ஹர்ஷ் நிலையில் இருக்கின்றேன், நான் சூழ்நிலைகளுக்கு மேலே இருக்கின்றேன், நான் உலகத்தின் ஈர்ப்புகளுக்கு அப்பாற்பட்டவன், நான் ஒரு ஃபரிஷ்தா. ஓகே, இப்போ நம்ம கண்ணு திறக்கலாம். இப்போ சொல்லுங்க, நம்ம எந்த நிலையில இருக்கணும்? ஹர்ஷ் நிலை. எப்படி? உயர்ந்த நினைவுல, உயர்ந்த நிலையில, தந்தையின் நினைவுல இருக்கணும். சரி, அடுத்த வார்த்தை 6வது வார்த்தை ராணி. இப்போ முரளியில பாபா ஒரு அழகான வார்த்தையை சொல்றாங்க, பட்ராணி. அதாவது பட் அப்படின்னா படுக்கை, தூங்கக்கூடிய இடம், படுக்கை விரித்து உறங்குறது. ஆனா முரளியில பாபா சொல்லக்கூடிய பட்ராணி அப்படின்னா எங்க அன்பு இருக்கோ அங்க சாதாரண வசதி கூட ரொம்ப உயர்ந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியுமா? தரையில படுத்து தூங்கினாலும் அன்பு இருந்தா அந்த இடமே சொர்க்கமா தெரியும். வெளிப்புற வசதிகள் குறைவா இருக்கலாம், ஆனா உள்ளத்தின் அன்பு, மகிழ்ச்சி குறையாது. அதனாலதான் தரையில படுத்து தூங்குறவங்க கூட பாபா அன்பா பட்ராணி அப்படின்னு சொல்றாரு. இப்ப சாதாரண சூழ்நிலையில உயர்ந்த ஆன்மீக மகிழ்ச்சியில இருப்பாங்க. வெளிப்புற வசதியை பார்க்காம தந்தையின் அன்பை அனுபவம் பண்ணுவாங்க. சாதாரணத்துல விசேஷத்தை பார்ப்பாங்க.
குறைவுல நிறைவை பார்ப்பாங்க, எளிமையில மகிழ்ச்சியை பார்ப்பாங்க. இப்போ உண்மையான செல்வம் வெளிப்புற வசதியில் இல்லை, தந்தையினுடைய அன்புலையும் ஆன்மீக மகிழ்ச்சியிலையும் இருக்கு. ஒருவர்கிட்ட பெரிய வீடு இருக்கலாம், வசதி இருக்கலாம், ஆனால் மனசில் அமைதி நிம்மதி இல்லைன்னா அவங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இன்னொருத்தவங்க சாதாரணமாக இருக்கலாம், குறைவான வசதி இருக்கலாம், ஆனால் பாபாவோட அன்பில் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இப்போ உண்மையான செல்வம் அப்படின்னா ஞானம், யோகம், அன்பு, மகிழ்ச்சி, திருப்தி, ஆசீர்வாதம், தந்தையினுடைய நினைவு. இதுதான் உண்மையான பொக்கிஷம். இப்போ அவங்களுடைய குணம் என்ன? எளிமை, திருப்தி, பணிவு, சகிப்புத்தன்மை, சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியாக இருக்கிறது, குறைவுலையும் நிறைவாக இருக்கிறது, எந்த வசதியிலையும் தன்னை மாற்றிக்கிறது, எப்போவுமே பாபாவோட அன்பில் இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, எங்கே அன்பு இருக்கோ அங்கே தரக்கூட ஆகாயத்திற்கு அளவான மகிழ்ச்சி அளிக்குமா. அதாவது தரையில் இருந்தாலும் வானளவு மகிழ்ச்சி இருக்கும். வெளியில் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. இதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய அழகு. இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, எல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு வசதியை நினச்சி பாருங்க. அதற்கு பாபாக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்த நினைக்காதீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை நினச்சி பாருங்க. என்கிட்ட ஞானம் இருக்குது, யோகம் இருக்குது, பாபாவோட அன்பு இருக்குது, நான் பிராமண குடும்பம் சேர்ந்தவனாக இருக்கேன், என்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குது, சங்கம நேரம் இருக்குது, நான் எல்லா பொக்கிஷத்துலேயும் நிரம்பி இருக்கேன், நான் திருப்தியானவன், நான் மகிழ்ச்சியானவன், நான் பாபாவோட செல்ல குழந்தை. ஓகே, இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். ஓம் சாந்தி. இப்போ அடுத்த வார்த்தைக்கு போகலாம். 7வது வார்த்தை கர்மயோகம். இன்னைக்கான ஏழாவது வார்த்தை கர்மயோகம். கர்மயோகம்னா என்ன? கர்மம் செஞ்சுட்டே யோகம் இருக்கிறது. கைகள் காரியம் பண்ணணும், ஆனால் புத்தி பாபாட்ட இருக்கணும். உடல் வேலை பார்க்கணும், ஆனால் மனசு பாபாட்ட இருக்கணும். இதுதான் கர்மயோகம். முரளியில் பாபா சொல்கிறாங்க, எப்போவுமே தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு கர்மம் பண்ணணும். தந்தையின் நினைவில் கர்மம் பண்ணணும். நான் பரமாத்மாவோட செல்ல ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கர்மம் பண்ணணும். கர்மயோகம்னா வேலை செய்யாமல் விட்டுட்டு ஓடிடுறது இல்லை. வேலை செய்யணும், ஆனால் பாபாவோட நினைவில் செய்யணும். வீட்டு வேலை செய்யலாம், ஆஃபீஸ் வேலை செய்யலாம், சேவை செய்யலாம், சமைக்கலாம், படிக்கலாம், ட்ராவல் பண்ணலாம், என்ன பண்ணாலும் சரி நம்ம புத்தி எங்கே இருக்கணும்? பாபாட்ட இணைஞ்சிருக்கணும். இதுதான் கர்மயோகம். கர்மயோக நிலை எப்படி இருக்கும்? வேலை செய்வாங்க, ஆனால் கர்மத்தில் சிக்கிக்க மாட்டாங்க. பொறுப்பை ஏற்றுப்பாங்க, ஆனால் சுமையை தலையில் வச்சுக்க மாட்டாங்க. சேவை செய்வாங்க, ஆனால் நான் செஞ்சேன்னு அகங்காரம் இருக்காது. வெற்றி வந்தால் பாபாவுக்கு நன்றி சொல்லுவாங்க. சூழ்நிலை சுச்சுவேஷன்ஸ் பிரச்சனை வந்தது அப்படின்னா பாபாட்டேருந்து சக்தி வாங்குவாங்க. தோல்வி வந்தால் மனசுடைஞ்சு போக மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் கர்மயோகியாச்சே. கர்மயோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன? ஒவ்வொரு கர்மத்தையும் பாபாவோட நினைவில் செய்வாங்க. கர்மத்தை பந்தனமாக இல்லாமல் சேவையாக மாற்றுவாங்க. கர்மயோகத்தின் குணார்த்தம் என்ன? லேசான நிலை, மகிழ்ச்சி, சக்தி, தூய்மை, நேர்மை, பொறுப்பு, சேவையுணர்வு, அகங்காரமின்மை, திருப்தி, வெற்றி. கர்மயோகி எப்போவுமே என்ன நினைப்பாங்க? நான் ஒரு ஆத்மா, இந்த உடல் என்னோட கருவி, நான் இந்த உடல் மூலமாக கர்மம் செய்கிறேன், செய்விப்பவர் தந்தை, நான் நிமித்தம் அப்படின்னு இந்த உணர்வில் கர்மம் பண்ணுவாங்க. கர்மம் பந்தனமாக மாறாது, சேவையாக மாறும், யோகமாக மாறும், புண்ணியமாக மாறும். இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம். எல்லாரும் மனசில் சொல்லுங்கள், நான் ஒரு ஒளிப்புள்ளி ஆத்மா, நான் பரமாத்மாவோட செல்லமான குழந்தை, என்னுடைய கைகள் வேலை செய்யுது, ஆனால் என் புத்தி தந்தையோடு இணைஞ்சிருக்கு. நான் கர்மம் செய்கிறேன், ஆனால் கர்மத்தின் பந்தனத்தில் இல்லை. நான் பொறுப்பை ஏற்றுக்கிறேன், ஆனால் சுமையை தந்தைக்கிட்ட கொடுத்துடுறேன். நான் சேவை செய்கிறேன், ஆனால் நான் செஞ்சேன்னு நினைக்கல. நான் நிமித்த ஆத்மா, நான் கர்மயோகி, நான் பாபாவோட நினைவில் இருக்கேன். ஓம் சாந்தி. இன்னைக்கு 7 வார்த்தையை திரும்பி நம்ம ஞாபகப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு பொக்கிஷம், பாபாவினுடைய பொக்கிஷத்தால் நிறைஞ்சவங்களா இருக்கணும். 2வது முகம், நம்ம முகம் மூலம் மகிழ்ச்சியை ஷேர் பண்ணணும். 3வது இலக்கு, பாபாவுக்கு சமமாகிறது தான் உயர்ந்த இலக்கு, அதை வச்சுருக்கோம். 4வது பர்ஷ், அதாவது தரையை போல் பணிவாகவும் சகிப்புத்தன்மையோடையும் இருக்கணும், தாரணா பண்ணணும். 5வது ஹர்ஷ், எப்போவுமே உயர்ந்த நிலையில் ஆகாயம் மாதிரி இருக்கணும். 6வது பட்ராணி, எளிமையிலையும் தந்தையினுடைய அன்பில் மகிழ்ச்சியாக இருக்கணும். 7வது கர்மயோகம், ஒவ்வொரு கர்மத்தையும் தந்தையினுடைய நினைவில் செய்யணும். எப்போவுமே எல்லா பொக்கிஷத்துலேயும் நிறைஞ்சவங்களா இருப்போம், முகத்தில் மகிழ்ச்சி வச்சுருப்போம், உயர்ந்த இலக்கை நோக்கி முன்னேறுவோம், பரிசிலிருந்து அர்ஷ நிலைக்கு உயர்வோம், தந்தையினுடைய அன்பில் நிலையாக இருப்போம், ஒவ்வொரு கர்மத்தையும் யோகமாக மாற்றுவோம்.
தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய புருஷார்த்தத்தை தொடர்ந்து செய்துட்டே இருக்கலாம். நல்லது. நன்றி. ஓம் சாந்தி.